போயிருந்தீங்க? ஏன் அனிதா? இல்லக்கா, எங்க வீட்டுல தண்ணி வரல, அதான் ஒரு 2 குடம் போல உங்க வீட்டுல எடுத்துட்டு வரலாம்னு சொல்லி வந்தேன். பார்த்தா வீடு பூட்டி இருந்து. எங்கக்கா போயிருந்தீங்க? அனிதா, நான் ஷாப்பிங் போயிருந்தேன், பொங்கல் பர்ச்சேசிங். ஏன் நீங்க இன்னும் பொங்கலுக்கு துணி எடுக்கலையோ? அது ஒண்ணுதான் கேடு. ஏன் அனிதா அப்படி சொல்ற? பொங்கலுக்கு இன்னும் துணி எடுக்கலையோ? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னக்கா, என் வீட்டுக்காரன் சம்பாதிக்கிற பணம்லாம் அவன் ஆத்தா கிட்ட எல்லாம் கொடுக்குறான், என் கிட்ட கொடுத்தா கதையே வேற இல்ல. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி துணி எடுத்துக்குவேன், அவன் ஆத்தா கிட்ட கொடுக்குறதுனால அவளா பார்த்து எப்ப பணம் கொடுக்குறாள துணிக்கு அப்ப வரைக்கும் நாய் மாதிரி காத்துக்கிட்டு இருக்கணும். என் தலையெழுத்து இப்படி இருக்கு, என்ன செய்யுது? அப்படியா? ஒரு காலத்துல என்ன கட்டணம் கூட இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் நல்லா அவனுக்கு ஒரு நாள் வச்சேன். அப்ப இருந்து சம்பாதிக்கிறதெல்லாம் என்கிட்ட தான் என் புருஷன் கொடுக்குறான். இப்ப நான் குடும்ப நேரத்துல நான் போய் பர்ச்சேசிங் பண்ணிட்டு வரல பொங்கலுக்கு தேவையானது. நீயும் அந்த மாதிரி உன் புருஷனை கவனிக்கணும். நீ எப்படி வச்சிருக்கியோ? ஏக்கா, நீங்க 1000 சொல்லுங்க, அவங்க ஆத்தால பார்த்தோன்னே அப்படியே மூத்திரம் பெஞ்சிடறான்க்கா, மூத்திரம் பெஞ்சிடறான். அவன் எங்க ஏன் சொல் பச்சு கேட்க போறான்? அப்படியா? அட ஆமாக்கா. ஐயோ இவளா? ஏக்கா, பின்னாடி என் மாமியார் வந்து நிக்கிறா, எதுவும் கண்டுக்காதீங்க நான் பேசுறது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த வருஷம் பொங்கலுக்கு எங்க மாமியார் சூப்பரா துணி எடுத்து கொடுக்க போறாங்க. இன்னைக்கோ நாளைக்கு போலான்னு சொல்லி இருக்கிறோம். எங்க மாமியார் எப்ப கூட்டிட்டு போறாங்களோ அப்பதான் நாங்கெல்லாம் போவோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்க போகவே மாட்டோம். எங்க மாமியார் சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க தெரியுமா? மருமக நம்மள நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாளே. இது உலகமாக நடிப்புடா சாமி. அப்படியா அனிதா? ஆமாக்கா, அதான் இந்த வருஷம் பொங்கலுக்கு எங்க மாமியார் கிட்ட 10,000க்கு பட்டு புடவை கேட்கலாம்னு சொல்லி இருக்கிறேன். கண்டிப்பா எங்க மாமியார் எனக்காக எல்லாம் வாங்கி தருவாங்க தெரியுமா? இதே உங்க வீட்டுல உங்க மாமியார் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்களா சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வருஷம் 10,000 எப்படி 10,000க்கு எங்க மாமியார் பட்டு புடவை வாங்கி தர போறாங்க. 10,000